தேவா, ஜேபி வந்ததும் நான் சொன்னதுக்கு மேலே ஒரு வார்த்தை அதிகமாக பேச ஆரம்பித்தாலும் நீ முடிக்கும்போது என் புல்லட் உன் தலையில் இருக்கும். தேவா, எங்கடா அவன்? மேலே வர சொல்லு. லேடரே, அவன் இங்கதான் இருக்கான். நம்ம ஆளுகளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நீங்க மேல சீக்கிரமா வாங்க. வாங்கடா. நான் ஜேபி இங்கே கொண்டு வந்துடுவேன். சரியா 12 மணிக்கு இந்த கேமராவில் இருக்க பாம்பு வெடிக்கும். என்ன எதுவும் செஞ்சிடாத குரு, ப்ளீஸ் ப்ளீஸ் குரு, ப்ளீஸ் என்ன விட்டுடு குரு. I beg of you. குரு குரு ப்ளீஸ் என்ன பண்ணிடாத குரு. குரு I beg of you now. ப்ளீஸ் ப்ளீஸ். கேக்குதாடா? உனக்கு கேக்குதா? எனக்கு கேக்குதுடா. ஒரு வருஷமா அவன் கதல என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குடா. சாகும் போது அவன் மனசு என்ன பாடுபட்டு 23 வருஷம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி எந்த உறவுமே இல்லாம வெறும் தனிமை. பாவம் பிரியா, இந்த உலகத்துல உறவே அவளுக்கு நான் தாண்டா. என் மூலமா தான் அவளுக்கு எல்லா உறவுமே கிடைக்க போகுதுன்ற ஆசையில இருந்தா. எப்படியாவோட உயிர்
ப்ளீஸ் குரு, என்ன விட்டுடு குரு, ப்ளீஸ் வா, என்ன விட்டுடு குரு. நீ செஞ்ச தப்புக்கு 100 தடவை சாகணும்டா. 100 தடவை சாகும்போது ஏற்படுற வலியை வேதனை நீ ஒரு தடவை சாகும்போது அனுபவிக்கணும்டா. பைத்தியமாடா பிடிச்சிருக்க. என்னைக்கு சத்தவளுக்காக என்னைக்கு வந்த? என்னைக்கும் இல்லடா, இன்னைக்குதான். இன்னைக்கு 12 மணிக்கு உன் கையால தாண்டா அவ செத்தா. இல்ல, நான் கொல்லலனாலும் அவளே தான் கொலை பண்ணி செத்துருப்பாடா. அப்படி செத்துருந்தா அன்னைக்கே அவனை கொண்டிருப்பேன்டா. அவ தற்கொலை செய்ய முடிவு பண்ணது 10 மணிக்கு. ஒன்னால அவ உயிர் போனது 12 மணிக்கு. நீ தொடறதை விட சாவு சந்தோஷம் தானடா. அவ தூக்கல தொங்க போனா. செத்துக்கிட்டு இருந்தவளை போய் நிம்மதியா அவளை சாக கூட இல்லடா. பொழந்தி என்ன விட்டுடு குரு, நீ என்ன சொன்னாலும் நான் சரி குரு, ப்ளீஸ். என்ன சொன்னாலும் செய்வியா? அப்ப சிரி, சிரிடா. மத்தவங்க கஷ்டப்பட்டாதான் உனக்கு சிரிப்பு வரும்ல. நான் திருந்துட்டேன் குரு, விட்டுடு குரு, ப்ளீஸ். உயிர் மேல அவ்வளோ ஆசை, எப்படியாவது வாழ்ந்துடலான்னு நினைக்கிறல்ல? உண்மையில திருந்துட்டேன்டா, ப்ளீஸ். நீ உண்மையிலே திருந்திருந்தனா என்ன கொன்னுன்னு சொல்லி நீயே கெஞ்சிருப்படா. சரி சரி குரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்றேன். உன் கண்ணில் மரண பயத்தை நான் பார்த்துட்டேன். உயிரோட மதிப்பு என்னன்னு உனக்கு புரியணும். சாவுனா என்னன்னு உனக்கு தெரியணும். இன்னும் 7 நிமிஷத்துல நீ செத்துருவ.